வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் அரிது கூன் கொருடு சிவிடு ஊமை இன்றி பிறத்தல் அரிது என்கிறார் அவை பிராட்டி. வாங்க இப்ப நம்ம பாட்டி ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஆதியில் இருளிலிருந்து பிரபஞ்ச வெடிப்புக்கு பின் நாம் புல் நெல் மரம் செடி பூண்டு கல் மலை குன்று முதலவியாக பிறந்து பின் செல் இரும்பு புழு பாம்பு உடும்பு பல்லி தவளை சிறுமீன் சுறா திமிங்கலம் முதலவியாக பிறந்து வாழ்ந்து இறந்து ஈ வண்டு தும்பி குருவி காக்கை பருது கழுகு முதலவியாக பிறந்து இறந்து பின் அணில் குரங்கு நாய் பன்றி பூனை ஆடு மாடு யானை குதிரை புலி கரடி முதலியவாக பிறந்து இறந்து பின் பைசாசர் பூதர் ராக்கத்தர் அசுரர் சுரர் முதலியவராக பிறந்து பிறந்து இறந்திறந்து கடைசியில் அந்த பேரறிவான இயற்கை உண்மை கடவுளின் கருணையினால் அழியாத பெருவாழ்வை அடையக்கூடிய உயர் அறிவுடைய இந்த மனித தேகம் எடுத்துள்ளோம். இப்போது புரிகிறதா ஔவையார் ஏன் நம்மை அப்படி சொன்னார் என்று? இத்தனை சிறப்புமிக்க மனித தேகத்தை அழியாமல் பார்த்து கொள்வதே சிறந்த அறிவாகும். இதற்கு நான் யார் என்றும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் எத்தகையது என்றும் விசாரணை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவை நாம் நம் முன்னோர்களின் பொக்கிஷ நூல்களான திருவள்ளுவரின் திருக்குறளிலிருந்தும் வள்ளல் பெருமானின் திருவருட்பாவிலிருந்தும் பெற முடியும். நன்றி.